நீங்க ரொம்ப அதிகமா கேட்ட கூல் ரெசிபி. ஆல்ரெடி நான் வந்துட்டு பவுடர் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி போடணுன்ட்டு. இது எப்படி பிரிப்பேர் பண்ணணுன்றத காட்டுறேன். இன்னைக்கு காலையில பாப்பாங்க எங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இந்த கூல் மட்டும் தான். இது ஒண்ணே போதும் இந்த டே ஃபுல்லா ஹெல்தியா இருக்கு. நாங்க 6 பேர் அப்படின்றதால ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம சுத்தமா கரைச்சுக்கோங்க. கரைச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா கைவிடாம கிண்டிட்டே இருங்க. கைவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழ அடி பிடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்ல நீங்க அத கிண்டி விட்டுட்டுருங்க. இதுக்கு ஸ்வீட்னஸ் குடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு இப்போ பனங்கருப்பட்டி எடுத்திருக்கோம் சுத்தமானது. இதை வந்துட்டு தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா, அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறமா அத வந்துட்டு இந்த கூழ்க்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மாவுல சுக்கு, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா வாசமா இருக்கும். இந்த பனங்கருப்பட்டி ஊத்துனீங்கன்னா இன்னுமே வாசமா இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உடம்புக்கும் சரி, இல்ல எலும்புகளுக்கும் சரி ரொம்ப 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 நல்லது. ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதுல வந்துட்டு நான் ஆல்ரெடி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் ஊத்தி குழந்தைங்களுக்கு குடுங்க. இத விட ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கவே முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்க குழந்தைங்களும் சரி, நீங்களும் சரி விரும்பி சாப்பிடுவீங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 3 டைமாவது இந்த கூழ எடுத்துக்கோங்க. களியாவும் செஞ்சு சாப்பிடலாம். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.